ஹலோ பசங்களா, கொஸ்டின் ஆஃப் த டேல இருக்கும். இதுல ரே ஆப்டிக்ஸ்ல இருந்து அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரே அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ்னு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸுங்கிறத நான் சொல்லிடுறேன். ரே ஆப்டிக்ஸ்ல ஆல்ரெடி லைவ் செஷன் கொஸ்டின் ஆஃப் த டே அண்ட் மார்க் ரூம்ல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட் மெகா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் நமக்கு February 22 ஆன்லைன்ல நடக்க போகுது பசங்களா. ஆல்ரெடி ஆஃப்லைன்ல நம்ம இந்த எக்ஸாம்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஆன்லைன்ல நமக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. யூ கேன் வின் a 100% ஸ்காலர்ஷிப் ஆன் ஹியர். ஸோ இதுல எந்த சாய்ஸஸுமே கிடையாது. உங்களால ஒரு 100% ஸ்காலர்ஷிப் இதுல தாராளமா வின் பண்ண முடியும். அண்ட் ஆட் ஆன் நம்மளுடைய 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எவ்ரி சாட்டர்டே ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸாம்ஸும் நடக்குது அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். XPL is one of the offline course. அந்த offline courseல 30 daysல நமக்கான complete class எல்லாத்தையுமே finish பண்றாங்க. It will start from the March 27, 2026. இந்த இடத்துல offline courseக்கான fee-யும் நாங்க highlight பண்ணிட்டோம் பசங்களா. So don't forget to call this number for the admission. ஆரம்பிச்ச 1 yearலயே நம்மளுடைய Xylem பாத்தீங்கன்னா 50+ டாக்டர்ஸை கிரியேட் பண்ணிருக்குங்கிறத ஹாப்பியா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். If you have any doubt and for the admission details, don't forget to call this number. ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்கு போகலாமா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் த வேவ் ஆப்டிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? 2 light sources they have equal amplitudes அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. Interfer each other, calculate the ratio of maximum and minimum intensities. இதுதான் கொஸ்டின் நமக்கு. So look at here, the amplitudes are equal. A1 A2 is equal to A0 அப்படி வச்சுக்கலாம். I max I minimum கேக்குறாங்க. So I max க்கு நான் add up பண்ண அப்படின்னா the formula is A1 plus A2 the whole square ன்னு எனக்கு கிடைக்கும். So என்ன எனக்கு கிடைக்கும் இந்த இடத்துல? I will add the A0 plus A0 the whole square. We will get 2A0 the whole square. It will become just 4A0 square. Now we can go for the I minimum. A1 minus A2 the whole square is equal to A0 minus A0 the whole square. So I will get 0 squared will becomes a 0. Now பாருங்க, ratios கேக்குறாங்க. So I max divided by I minimum அப்படின்னு எடுக்கலாம். So இங்க எனக்குள்ள I max ஓட வேல்யூ நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. That is a 4A0 square. Then I minimum value எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. That is a 0. Anything divided by 0 is simply becomes as infinity. So அதுதான் இந்த இடத்துல நமக்கு நடந்திருக்கு. So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் simply infinite அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல a monochromatic light of wavelength lambda கொடுத்துட்டாங்க 5000 Armstrong. So 5000 Armstrong is a 10 power minus 10. Second, passes through a single slit diffraction. So diffraction pattern சொல்லிட்டாங்க for the central maximum as shown in figure. Determine the wavelength of the slit. இதுதான் நம்மளுடைய question. So wavelength of the slit நமக்கு calculate பண்ணுங்க அப்படிங்கறத questionஆ சொல்லியாச்சு. So இங்க எனக்குள்ள angle எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. So diagramல இருந்து angle is simply represent as a 30 degree அப்படின்னு denote ஆயிருக்கு. இங்க ஸ்லிட்டோட டிஃபரன்ஸை நீங்க ஸ்மால் a அப்படிங்கிற லெட்டர்ல சொல்லுவீங்க. ஸோ இங்க ஃபார்முலா படி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a sin theta is equal to n lambda அப்படிங்கிறது தான் இங்க ஃபார்முலா. அப்போ a is a slit difference, therefore n lambda divided by sin theta. ஸோ இங்கனக்குள்ள எனக்கு ஒரே ஒரு பேட்டர்ன் தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்குங்கிறனால நான் இங்கனக்குள்ள 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் 5000 5 into 10 power minus 7 பவர்ஸோட எழுதுறேன். டிவைடட் பை sin 30 degree. sin 30 degree is a 1/2 அப்படின்னு நமக்கு ப்ரப்போஸ் ஆகும். ஸோ நீங்க அப்படியே இந்த 2 மேல கொண்டு போனீங்கன்னா 5 2s are 10ன்னு வரும். Therefore a ஓட வேல்யூ 1 into 10 power minus 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கனக்குள்ள வந்து finish ஆகி நின்றும். So this is my answer. So இப்படிதான் என்னோட ஆன்சர் இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். So minus 6 மீட்டர் 1 into 10 power minus 6 மீட்டர் SI யூனிட் மறக்காம எழுதிருங்க. சரிங்களா? இது எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை பார்க்காம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போக கூடாது. அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். 2 போலராய்டு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா 30 டிகிரியா நமக்கு இருக்கு.
ஒரு அன்போலரைஸ்டு லைட் வந்து எனக்கு விழுகுது, ஃபர்ஸ்ட் போலராய்டு மேல விழுகுது. ஃபைண்ட் அவுட் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் எமர்ஜிங் ஃப்ரம் த செகண்ட் போலராய்டு. ஃபர்ஸ்ட் போலராய்டுல விழுந்ததுக்கு அப்புறம் செகண்ட் போலராய்டு வழியா எவ்வளோ இன்டென்சிட்டி வெளியில வந்திருக்கும், அதான் கொஸ்டின். ஸோ எப்பவுமே இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபர்ஸ்ட் போலராய்டு மேல விழுந்தாலும் ஹாஃபா தான் குறையும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரூல். இப்ப ரெண்டு போலராய்ட்ஸ் இடையிலையுமே 30 டிகிரி மெயின்டைன் ஆகுது. ஸோ த செகண்ட் போலராய்டு இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் போலராய்டு வழியா வர்ற லைட்டை காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிற பேசிக் ஃபார்முலா வழியா எடுத்துட்டு போகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் போலராய்டு மேல இன்டென்சிட்டி ஹாஃபா தான் கம்மி ஆகணுங்கிறது ரூல். தேர்ஃபோர் காஸ் ஸ்கொயர் வி கேன் புட் 30 டிகிரி. ஸோ காஸ் 30 இஸ் √3/2. தேர்ஃபோர் I2 இஸ் ஈக்குவல் டு, இங்க எனக்குள்ள இன்டென்சிட்டியோடய நான் சேர்த்து தான் எழுதுறேன், I divided by 2. தேர்ஃபோர் √3 divided by 2 the whole square. So 3 divided by 4. So 4 2s are 8. Therefore my intensity will becomes as 3 times of I divided by 8. செகண்ட் போலராய்டு வழியா வெளியில வரும் அப்படிங்கறத இங்க எனக்குள்ள நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். A person has a farsightedness, hypermetropia. With the far distance he could see clearly is 75 cm. Okay, nearby தெரியாது இல்லையா? Calculate the power of the lens of the spectacles needed to rectify the defect. Okay, இந்த defect rectify பண்றதுக்கு என்ன power வேணும்? So the power is equal to 1 by focal length. So I can go for the focal length formula. 1 by f is equal to 1 by v minus 1 by u. So the nearest distance of the human eye is always 25 centimeter. So as per theorem இங்க எனக்குள்ள minus 25 centimeter. The farthest distance is 75 centimeter இவங்க கொடுத்திருக்கிறது. So 1 by f is equal to minus 1 by 75, then minus of minus plus 1 divided by 25. இதை நம்ம just சும்மா ஒரு LCM எடுத்தோம்னா 3 டேபிளால மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். So we will get minus 1 plus 3 divided by 75. Therefore 2 by 75 கிடைக்கும். Let us do a reciprocal. பவருக்கு நீங்க இங்க கூட reciprocal பண்ணியுமே பவர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர்ஸை நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணனா 75/2 ஐ வில் கெட் 37.5 சென்டிமீட்டர்னு எனக்கு கிடைக்கும். பவருக்கு மாற்றும் போது மீட்டர்ல வச்சுக்கோங்க, நான் அகெயின் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 0.375 மீட்டர். Now we can go for the power 1 divided by 0.375 meter. இதை நம்ம simplify பண்ணோம்னா power value plus 2.67 diopter. ஃபோக்கல் லென்த் சென்டிமீட்டர்லையும் பவருக்கு கால்குலேட் பண்ணும்போது ஃபோக்கல் லென்த்தை மீட்டர்லையும் வச்சுக்கணுங்கிறத நான் அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பசங்களா. ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஓகே, ஸோ நவ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. நியர் பாயிண்ட் அண்ட் ஃபார் பாயிண்ட் ஆஃப் எ பர்சன் 50 சென்டிமீட்டர் அண்ட் 500 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி. Calculate the power of lens the person should wear to read a book held in the hand at 25 centimeter. What maximum distance is clearly visible for the person with the lens of the eye? So அவரோட புக்கை ரீட் பண்ணணும், நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர் வச்சு ரீட் பண்ணணும். அந்த லென்ஸ் போடும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அவரால் கிளியரா பார்க்க முடியும், இதுதான் கொஸ்டின். அஸ் யூஷுவல் பவருக்காக ஃபோக்கல் லென்த் 1 by f is equal to 1 by v minus 1 by u. So the farthest distance is a 50 minus 1 by 50. So minus of minus plus we will get 25. So simplify பண்ணா 2 plus 1 divided by 50 we will get 1 by 50. So இது வந்து எனக்கு சென்டிமீட்டர்ல கிடைச்சிருக்கும். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண மறந்துடாதீங்க. So therefore focal length will becomes as the 50 centimeter. I will convert into a meter, 0.5 meter. So power க்கு போலாம். Power is a 1 by focal length. 1 divided by 0.5 that is 1 by 2 is equal to positive plus 2 diopter அப்படிங்கறத நான் எழுதிக்கிறேன். இந்த பாரை வச்சுக்கிட்டு அவர்னால எவ்வளோ தூரத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல கிளியரா பார்க்க முடியுங்கிறது தான் கொஸ்டினா இங்க எனக்குள்ள கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு பார்க்க முடியுங்கிறதுக்காக v கால்குலேட் பண்றோம். ஸோ அப்போ நல்லா பாருங்களேன் ஒரு நிமிஷம். What is the maximum distance is clearly visible for the person. So அந்த ஆப்ஜெக்ட் அவருக்கு கிளியரா தெரியணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ u கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 1 by u, ஓகே, 1 by uல இருந்து தான் இப்போ நான் கால்குலேட் பண்றேன். 1 by u is equal to 1 by v minus 1 by f.
எங்கிட்ட இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. அதாவது UVF ரீஒர்க் பண்ண ஒரு ஃபார்முலாவையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ பேசிக் ஷார்ட்கட் ஃபார்முலாவையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதையே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபோக்கல் லென்த்ல இருந்து எல்லாமே தெரியும். ஸோ 1/u வேணும். இந்த இடத்துல ஃபார்முலாவை ரீஒர்க் பண்ணியிருக்கேன். 1/500. ஓகே, ஒரு மைனஸ் வேற இருக்கு. மைனஸ் 1/v minus 1/u. ஓகே ஓகே, ஃபார்முலாவோட ரீஒர்க்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே எழுதிடலாம், கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கும். 1/f is equal to 1/v minus 1/u. ஓகே, 1/u is equal to 1/v minus 1/f. Substitute பண்ணியாச்சு. So 1/u is equal to minus 1/500 minus 1/50. So simplify பண்ண ஆரம்பிக்கலாம். So 10 times multiply பண்ணுவீங்க. minus 1 minus 10 divided by 500. Therefore நமக்கு என்ன கிடைக்கும்? minus 11 divided by 500 கிடைக்கும். ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. Therefore u is equal to minus 500 divided by 11. So this is approximately minus 45.45 centimeter. ஸோ இதுதான் அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸா நமக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணும்போது இவரால் அந்த அளவுக்கு ஆப்ஜெக்ட்ஸை கிளியரா பார்க்க முடியும் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிட்டேன் பசங்களா. ஸோ சைன் வந்து இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்க எடுத்து போட்டாலும் பரவாயில்ல. the sign alignment is very very important. So don't forget. இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நான் கொஸ்டின் ஆஃப் த டேல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. வேற என்னென்ன டவுட் இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. I will explain through the question of the day. Meet you at the next session.